ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவத்தை பற்றி பேச போகிறோம். ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே, இந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்துட்டு ரொம்ப ஒரு பயங்கர பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இந்த வாட்டி இன்னமும் பயங்கரமாக டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்ட்டு எங்கே பார்த்தாலும் ஒழிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. நேற்று நடனா நல்லா உள்ளே உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மியூசிக்கை போடுறாங்க, எல்லோரும் பதறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்க்ரீனில் வளர்க்குறாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு பெரிய ஒரு எல்இடி வாலில் டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்றாங்க. இது புதுசாக இருக்குது. எப்பயுமே இந்த அளவுக்கு பில்டப்லாம் கொடுக்கவே மாட்டாங்களே அப்படிமா இருந்துச்சு. இந்த பில்டப்லாம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு பிடித்தமான ஆட்களுக்கு ஒரு ரெடியாக இருங்கப்பா, நாங்கள் உங்களுக்காக தான் பண்ணுறோம், பார்த்து நடந்துக்குங்கன்ற மாதிரியே பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா நேற்று நடந்த டாஸ்க்கும் இன்றைக்கி ப்ரொமோவில் வந்த டாஸ்க்கும் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, இது டிக்கெட் டு ஃபினாலே மாதிரி தெரியல. ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சொன்ன ஒரே ஒரு விஷயம் எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குது. இது வரைக்கும் வந்துட்டு மக்களோட ஓட்டை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ ஒரு செம்ம சான்ஸ் இருக்குது. இந்த டாஸ்கில் நீங்கள் உங்களை நம்பி, உங்களோட உழைப்பை நம்பி நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஃபினாலுக்கு போயிடலாம். யாரும் உங்களை கேட்க போகிறதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி கடைசியில் இவங்களோட உழைப்பு போடுற மாதிரி அங்கே டாஸ்க் வைக்கிறாங்க. நேற்று ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. என்னென்னா, ஒரு அந்த தண்ணிக்குள்ளே இந்த காகல் கிளாஸ் அந்த மாதிரி ஒரு கிளாஸை அதில் கருப்பு கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதை மாட்டிக்கிட்டு அதுக்கு மேலே கருப்பு கலர் துணியை கட்டிக்கிட்டு அப்படியே டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா. போய் அங்கே யார் மூஞ்சில் அந்த கையை வைக்கிறாங்களோ, பெயிண்ட் கையை வைக்கிறாங்களோ அவங்க காலி அப்படின்ற மாதிரி. ஆனால் இதுலேயே பல குளறுபடி. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அருண் ஃபோட்டோ ஃபஸ்ட்டில் இருக்கவங்களது. ஃபஸ்ட்டில் யார் ஃபோட்டோ இருக்கோ அது உண்மையிலேயே பெரிய கிஃப்ட் தான் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக கிராஸில் என்னன்னு வச்சிங்களேன். ஏன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே இழுத்துட்டு போகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு யாரும் போனதா சரித்திரமே கிடையாது. நீங்கள் வேணால் கண்ணை மூடிட்டு நடந்து பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். அப்படின்போது கொஞ்சம் லைட்டாக இது பண்ணாலே நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம், இருக்கா இல்லையான்னு ஒரு கை. அதே மாதிரி ஒரு கையை தான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நேற்று அருண் பிரசாத் 2 கையை யூஸ் பண்ணார். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கலான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எல்லாருமே ஒரு கையை வச்சு தான், ஒரு கை பின்னாடி வச்சுருந்தாங்க. இவர் மட்டும் கடக்கணும் போனார், 2 கையை வச்சார். அதுக்கு முன்னாடி ராணுவ அவருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு, ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் அந்த பக்கம். அதுவும் பெரிய தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நின்று அங்கே பார்க்கணும் யார் ஃபஸ்ட்டாக வந்தாங்கன்றது மட்டும்தான் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன். இன்னொன்று மொத்தமே 5 ரவுண்டில் 4 ரவுண்டு தான் சுற்றப்பட்டதாக வேறு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஏன்னா 5 வாட்டி சுற்றணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நம்ம தீபக் கண்ணை ஒழுங்காக கட்டலன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னார். ஒழுங்காக கட்டலை பாருங்கள் அப்படின்னு. ஆனால் அவர் கரெக்டாக தான் இருந்தார். அப்படி பர்ஃபெக்டாக பார்க்குற பிக் பாஸ் இந்த பக்கம் விஷால் இந்த விஷயத்த சொன்ன உடனே விஷால் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் செக் பண்ணிட்டு கடைசியில் நம்ம அருண் கிட்ட கரெக்டாக மாட்டிருக்காரு. அந்த மேலே இருக்கிற அந்த கருப்பு கலர் துணி லைட்டாக கீழே இறக்கி விடுறாரு, இவனுக்கு மேலே தூக்கிட்டு இருக்கேன்னு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ கண்ணுக்குள்ளே அடிப்பட்டுதான். மேலே இருக்கிறத கீழே இறக்கி விட்டால் கண்ணுக்குள்ளே எப்படி அடிப்பறோம்? ஏன்னா கண்ணை சுற்றி தான் அந்த காகல் கிளாஸுக்கு இருக்கே. உடனே என்ன பண்ணுறாரு, கழட்டுறாரு. கண்ணை அப்படியே ஏதோ தூசி வந்த மாதிரி சீனை போகிறாரு. இன்னும் ஒன்றும் புரியல நம்மளுக்கு அப்படின்னா திரும்ப இவர் ராணுவம் சரி பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. இவர் காகல் கிளாஸை மாட்டுறாரு, புருவத்துக்கு மேலே வைக்கிறார். மற்றவங்களாம் புருவத்துக்கு கீழே வைக்கிறாங்க, அப்போ தான் அந்த கண்ணை கவர் பண்ணணும். இவர் புருவத்துக்கு மேலே வைக்கிறாரு. அந்த கருப்பு கலர் துணியை கட்டுறாங்க. லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாரு, 2 கட்டை வரலையும் கண்ணுக்குள்ளே அந்த இதில் விட்டு அப்படியே சரி பண்ணுறாரு. அப்போ இதுலேருந்து ஆஃபீஸாக தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பிக் பாஸ் அங்கே அனௌன்ஸ் பண்ணணுமா இல்லையா? ஸோ இதில் அருண் வின் பண்ணணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க போல. தீபக் வின் பண்ணக்கூடாது முடிவு பண்ணாங்களான்னு தெரியல. மற்றவங்களாம் அவங்கவுங்க பாட்டுக்கு போகிறத விதத்தை வச்சு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சுதா தெரியலையான்ட்டு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ராணுவ வின் பண்ணுறாரு. இதில் எங்கே இவங்களோட உழைப்பை போட்டு அவங்க அந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்தீங்க. 2வது டாஸ்க்கு இன்றைக்கி இதுலேயும் பார்த்தீங்கன்னா வன்மத்தை கக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி அவங்க டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணுவாங்க? இது எப்படி இருக்குன்னா, அந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் விஷாலை காப்பாற்றுறதுக்காக ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க பாருங்கள். அதில் எப்படியும் முத்துக்குமார் ஜெயிக்க மாட்டான்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். ஜாக்லின்னு ஜெயிக்கிறது கஷ்டம், அப்போ விஷால்லாம் ஜெயிப்பான்றது தெரியும். அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்களா, அதே மாதிரி இப்போ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் மட்டும் எப்படி டிக்கெட் ஃபினாலே கிடைக்கும்? யாருக்கு அதிகப்படியான ஒரு இது வச்சிருக்காரு? இப்போ ஜெஃப்ரி இருந்தானே, ஜெஃப்ரி இந்த டாஸ்க்கை வின் பண்ணியிருப்பார். எப்படி இந்த டால் டாஸ்க் மாதிரி தான். டால் டாஸ்க்குன்றது வீக்லி டாஸ்க்கு. இங்கே டிக்கெட் ஃபினாலே நீங்கள் உங்களுக்கு நாங்கள் டாஸ்க் கொடுக்குறது வின் பண்ணுங்கன்ற ஒரு டாஸ்க்கை கொடுக்காம வன்மத்தை கேட்குற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இங்கே விட்டு வைப்பாங்களா? ஸ்ட்ரெயிட்டாக முத்துக்குமார் என்ன பண்ணுறாரு, அருணை வெளியேற்றுன்னு பார்க்குறாரு, ராணை வெளியேற்றுன்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் முத்துக்குமார் ரயான் வெளியேற்றுறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, கொடுங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு டாஸ்க் கொடுங்கன்றேன். அப்போ தான் எல்லாமே வர முடியும். இப்போ ரயான் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ண ரொம்ப ஆர்வமாக இருக்கார். முத்துக்குமார் ஆர்வமாக இருக்கார். கேர்ள்ஸ் டீமில் நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. இவ்வளோ பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த டாஸ்க் கொடுத்தா எப்படியும் ஒரு சில பேர் இவங்களோட ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க, எப்படியும் ஒரு சில பேர் இவங்க ஃபோட்டோ எடுத்துருவாங்க, அதில் இவங்க போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி. இது முத்துக்குமாரனுக்கு, மஞ்சரிக்கு, ரயானுக்கு வச்ச டார்கெட் மாதிரி தான் பார்க்குறேன். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா,
இப்போ அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் அவன் டெய்லியும் கொடுத்துட்டு அதில் லாஸ்ட்டை பற்றி ரயான் மட்டும் தான் இருக்காது. இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே ரயான் அடிக்கலாம், காலி ரயான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே யார் இருக்கா? விஷால் இருக்காப்புல. விஷாலை கன்ஃபார்ம் அனுப்ப மாட்டாங்க, அது நல்லா தெரிஞ்ச விஷயங்கள். அவர் அனுப்புனா கிட்டத்தட்ட 3-4 வாரங்களுக்கு முன்னாடியே அனுப்பியிருக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் சேஃப் கார்டு பண்ணுறாங்க. கேப்டன்ஷிப் டாஸ்க் அவருக்கு மாதிரியே உருவாக்குறாங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அப்டேட் நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். விஷால் தான் வந்து இந்த டே 2ல் வந்துட்டு டாப் 1 இருக்கார். அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து விஷாலுக்கு எப்படியாவது அவருக்கு வந்துட்டு இந்த டிக்கெட் ஃபினால கையில் கொடுத்து உள்ளே உட்கார வச்சுருவாங்க நினைக்கிறேன். கவலையே படாது தம்பி, நாங்கள் பார்த்துக்குறோன்னு. யாரு கண்டா அவர் ரன்னராக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு போல இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இப்போ விஷால் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்மியான ஓட்டில் நம்ம மஞ்சரி இருக்காங்க. ஸோ மஞ்சரிக்கு இப்போ ஓட்டு இல்லை. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுக்குறாங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்றது ஒருத்தவங்க உழைப்பு போட்டு முடிஞ்சால் எடுத்துக்கா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு. அவங்களோட உழைப்பு போகிறதுக்கு பதில் இப்போ என்னென்னா மற்றவங்களுக்காக விளையாடுற மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்க. நேற்றும் மற்றவங்களுக்கு விளையாண்ட மாதிரி ஒரு டாஸ்க்கு, லக்கு பேஸ்மெண்ட் டாஸ்க்கு, இன்றைக்குமே வந்துட்டு மற்றவங்க வரக்கூடாதுன்ற ஒரு டாஸ்க்கு. நான் வரணுன்றதுக்கு டாஸ்க் எப்படி நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் எக்கச்சக்கமாக வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.